பொரியல் செய்கிறப்ப எந்த காய்கறியுடைய தண்ணியும் கீழே கொட்டிடாமல் எப்படி நம்ம வேக வச்சு பொரியல் செய்யலான்னு பார்க்குறதுக்கு முட்டைக்கோஸை நான் நீளம் வாக்கில் மெல்லிசாக கட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். உப்பு சேர்த்துட்டு வாணலியில் மூடி வச்சு தண்ணியும் சுண்டணும், அதே சமயத்தில் நல்லா காயும் வெந்திருக்கணும். இப்போ முட்டைக்கோஸ் நல்லா வெந்திருக்கு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அதே பிளேட்லேயே நம்ம ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு தாளிச்சிக்கலாம். முட்டைக்கோஸுக்கு மட்டும் நம்ம பச்சை மிளகாய் தாளித்தா தான் உங்களுக்கு தெரியும். பச்சை மிளகாய் தாளிச்சிட்டு வெங்காயம் வேணும்னா சேர்த்துக்கலாம், வேண்டாம்னா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு வெங்காயத்தை நல்லா வதங்கின அப்புறம் வேக வச்சுருக்கிற முட்டைக்கோஸ் ஒரு கரண்டி நிறையா பாசிப்பருப்பு, வெந்த பாசிப்பருப்பையும் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுட்டு நிறைய தேங்காவை துருவி அதில் போட்டுட்டு கொத்தமல்லி இருந்தால் பொடி பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். சாதத்தில் பிசைஞ்சு கூட இந்த பொரியலை சாப்பிட்லாம். இதே மெத்தடில் புடலங்காய் செஞ்சுருக்கேன், அதையும் நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவரைக்காய், கொத்தவரை, பீன்ஸு, வாழைத்தண்டு எல்லாத்துலேயுமே இந்த மெத்தடில் பொரியல் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க. மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.